இன்றைய நாளில் அந்த வெற்றியாளர்களை சந்திக்கிற போன வருஷம் அந்த பட்டத்தை விட இந்த பட்டத்து தொழில்நுட்பம் கூட இந்த இடத்துக்கு ஒரு இது இருக்கு, ராசி உண்டு போன அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அடிக்கணும்ன்ற குறிக்கோளோட எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. தான் முதலாவதும் மூன்றாவதும் அடிச்சு நான் சரியான சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்ச என்னென்ன மாதிரிலாம் அந்த திட்டத்தை போட்டிருப்பாங்க அப்படின்னு படத்தை இந்த வீடியோவை லீக் பண்ணிட்டாங்க. இதுக்கோரமே ஒரு மாதம் என்ன கட்டினாங்க இந்த பட்டம் உள்ள வைக்கிறதுக்கே ஒரு பட்டம் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குமா? பேச்சுண்டால் பயங்கர பேச்சு விழும் பேசுறது என்ன வேலையில் அப்படியே பட்டம் ஆகாயத்தில் கூடிய விமானத்தை விடலாம். எல்லாருக்குமே வணக்கம். கல்வெட்டுத்துறை நிற்கிறோம். நேற்று நாளில் பட்ட போட்டி முடிஞ்சது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் அந்த வெற்றியாளர்களை சந்திக்கிற போன வருஷம் நான் சந்திச்சு நிறைய விஷயங்கள் போட்டிருந்தேன். வெளியே வந்து நாங்கள் பட்டத்தை பார்க்குறன்றது சாதாரண விஷயம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னென்ன மாதிரிலாம் அந்த திட்டத்தை போட்டிருப்பாங்க அப்படின்றது பெரிய கேள்வி. அதை தெரிஞ்சு கொள்வதற்கு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். இன்றைக்கு அதான் பார்க்க போகிறோம். 1ஆம் இடம் 3ஆம் இடம் 2 பட்டமே வந்து ஒரே அணியை சேர்ந்திருக்கக்கூடியவங்களால் தான் வெற்றி கொள்ளப்பட்டிருந்தது. எப்படியெல்லாம் இதுக்காக முயற்சி செஞ்சுக்கணும், இந்த வெற்றிக்கு பிறகு எப்படி அதை உணர்ந்து கொள்ளணும், இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். எங்களை வந்து வளமையாக அண்ணன் தான் கூட்டிக்கணும் வர. இங்கே வந்தால் அண்ணன் இடத்த காட்டுங்கண்ணே, போங்கண்ணே, வாங்கண்ணே வருவார். என்ன மாதிரி வணக்கம் வாங்க. ஒரு மாதிரி வருஷம் உங்களை கரைச்சல் படுத்துறா எங்களுக்கு வேலையா போச்சேண்ணே? அது சந்தோஷம் தான். நீங்கள் அப்படியா? சரி. இவங்கெல்லாம் வீடு நிற்கிறாங்க அப்படியல் சும்மா தனியாக ஒருத்தர் மாதிரி எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. பட்ட போட்டி இந்த காணொலி பார்த்தாக்களே தெரியும். இதை பற்றி அந்த இளைஞனும் தன்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த விஷயம்ன்றது மிக முக்கியமானது. இந்த இடத்துக்கு ஒரு ராசி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியில் நான் சொல்லியிருப்பேன். அது மாத்திரமில்லை, இதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் இவ்வளவு குறைவாக இருந்து இவ்வளவு பெருசாக வரப்போகுது. போன முறையும் முதலிடம் பெற்ற பட்டம் இதில் தான் இருந்தது. இந்த பட்ட போட்டியில் தனியாக நாங்கள் பார்க்குற கண்கவர் பட்டம் மாத்திரமில்லை, தொழில்நுட்பத்தினுடைய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதில் வந்து இடத்துல இந்த இளைஞன் சொல்லுவான், நாங்கள் விமானம் செய்து ஏற்றக்கூடிய அளவுக்கும் எங்கள்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குன்ற மாதிரி. அந்தளவு தூரம் வெளியில் பார்த்தா பட்டம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வாள் இருக்கக்கூடாது, முப்பரிமாணமாக இருக்கணும், அதை விட வந்து இந்த முறை 5 அடிக்கு விட பெரிய பட்டமாக இருக்கணும். இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து வெற்றி பெற்றக்கூடிய இந்த வெற்றி கூட்டணி 1வது வருஷம் 3வது வருஷம் இவைக்குத்தான். ஆனால் இதுக்கு பின்னால் கடந்த வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் எல்லாம் இவர்கள் தோற்று போனார்கள், அல்லது வெற்றி பெற இவர்களால் முடியாமல் போயிருக்கின்ற ஆதங்கம் அவைக்கு இருந்தது. சொல்லிச்சுனா இந்த வருஷம் திட்டம் போட்டு தான் நாங்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் செய்தாங்க. அது மாத்திரமில்லை, தங்கப்பதக்கம் எடுக்கணும் என்றதில் வந்து மிக உறுதியாக இருந்தாங்க. அது அந்த பரிசு கொடுக்குற நேரத்திலையும் அதுக்கு பிறகும் இந்த பட்டத்தினுடைய ஒவ்வொரு தொழில்நுட்பத்திலையும் மிக தெளிவாக தெரிஞ்சிருக்குது. எந்த பேர் ஜோராசா பிரகாஷ். எனக்கு இப்போ நான் 99ல் பிறந்த நான். இப்போ எனக்கு 26 27 வயசாக ஆகும். நான் தான் 1ஆவதும் 3ஆவதும் அடித்தேன். நான் தான் கோல்ட் அடித்தேன். நான் சொல்லக்கூடாது, நாங்களாம் நடித்தனாங்கள். என்ன வேலை செய்யுது? நான் வெல்டிங் வேலை செய்கிறேன். பட்டம் கட்டணும்ன்ற ஒரு யோசனை எப்படி வந்தது? பட்டம் கட்டணும்ண்டு எனக்கு பட்டத்தை அவதானிச்சு பார்க்க அது ஒரு பிரமாண்டமாக இருந்தது. அதுக்குறமே ஏன் எங்களால் முடியாதுன்னு தோணினது. நாங்கள் எங்களுக்கும் மண்டையில் பட்டம் கட்டணும், ஒன்று சாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் கட்டினது. முதல் இதுக்கு மேலே எப்படியாவது கட்டிக்கிறீங்களா? இதுக்கு முதல் 2023 கட்டினான். ராவணாசன் ஒன்று கட்டினான். அது தத்துருவமாக கட்டினாங்க. ஒரு டிராகன் ஒன்று வந்து அதுக்கு மேலே ராவணன் இருக்கிற மாதிரி தத்துருவமாக கட்டினாங்க. அது காற்று எழுதுகளால் வேறு இல்லை. அதோட நீங்கள் கட்டக்கூடாது ஒரு தோல்வி வந்தால் அப்புறம் எல்லாரும் ஓஞ்சிடுவாங்கன்னு அப்படி நீங்கள் ஓயில்லையா? அடுத்த வருஷம் ஒரு வருஷம் ஒரு டைம் ஒன்று எடுத்து நாங்கள் இந்த மன உளைச்சல், அவ்வளோ உளைச்சல், அது பயங்கர வணியில் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள். அது இது ஒரு நீண்ட காலம் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் கட்டுறது? இது ஒரு 4 வருஷம். அது இல்லை, இந்த பட்டம் கட்ட எவ்வளோ எடுக்குது? இந்த பட்டம் 2.5 மாதம். 2.5 மாதம் வீட்டுக்காரன் வச்சாக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையா அவளுக்கு பட்டத்தோடு இருக்கிற? வீட்டை பேச்சுண்டால் பயங்கர பேச்சு விழும். இது நாங்கள் என்னென்றால் வீட்டை முழுக்களும் அவையெல்லாம் செய்வினோம். இது களிகின்றக்குண்டே ஒரு 10 கிலோ களி முடிச்சிருக்கிறோம் போல விடாக்கு. 10 கிலோமா. அதோட இதில் வர்ற குப்பைகள் என்றால் ஞாபகமான குப்பைகள். மூங்கல் சீனா தெரியும் எவ்வளோ குப்பை வரும் உண்டு. முழுக்களையும் க்ளீன் பண்ணுறதவே இல்லை. பயங்கர இனிலேண்டு பேச்சு விழும். அதையும் துச்சமாக வச்சு தான் கட்டினாங்க. சரி, நீங்கள் பேச்சு விழுந்து தானே நேற்று பரிசு வாங்கிட்டு வீட்டை வரைக்கல பேசினாங்க, என்ன சொன்னாங்க? சந்தோஷப்பட்ட இனம் பேச்சுண்ட பேசுவினம். அப்புறம் அவையிலே ஊக்கிவினம். அவையிலே வந்து எல்லாம் ஒட்டுறதெல்லாம் அவையிலே செய்வினம். தெரிந்தானே ஹெல்ப் பண்ணத்தானே வேணும். என்ன நீங்களாம் பட்டம் கட்ட விட அவங்களாம் அடிச்சலாம் கலைச்சனீங்களாம் பேசுனீங்களாம்னு சொல்கிறா? பட்டம் கட்டி கொடியில வந்து அம்மா
டீயாத்தனைன்றது நாத்தி கொடுக்குறாங்க கேட்ட களிகுண்டனை என்று பிள்ளை எல்லாம் கேட்டால் செஞ்சு கொடுக்குறானே பேசினீங்களா முடியல பட்டம் கட்ட வேணாம்லாம் சொல்கிறாங்க அப்படி பேசே இல்லை. வெட்டு அப்புறம் எப்படி இருந்தா மாமே சொல்லலாம் சரியான சந்தோஷம் பிள்ளை வந்துட்டு இதோட 3ஆம் முறை இல்லையா 4 வருஷ கனவு பிள்ளைக்கு எத்தனை மாசமா இந்த பட்டத்தை கட்டி கொண்டு 2.5 மாசம் 2.5 மாசம் அம்மா தெரியாம நீ 1 மாசம் வாங்கி வச்சு காட்டு மாசம் அப்படிதான் கட்ட வலிக்கிட்டவன் இப்போ 1 மாசம் தான் வேலை இல்லாம கட்டிங்க வேலை போக பேசல நீங்க வேலை போக நினைக்க பேசுறது என்ன வேலை இல்ல அப்படியே பட்டம் கட்டுறீங்க இதுக்கு முதல் வேலைக்கு போயிட்டா பின்னிரவு கொஞ்சம் நேரம் கட்டுறது வேலை போய் தான் கட்டினா அதுக்கு பிறகு இந்த வேலைக்கு போகாமயே பட்டத்தோட இருந்துட்டு அதான் நல்ல தம்பியும் தானுங்க சேர்ந்து கடவுளே என்ன படுத்துற பாடு வீடு ஃபுல்லா குப்பையா தான் இருக்குமுங்க சேர்த்து சம்பளம் கொண்டு தந்துட்டாங்க தானே பிறகு என்ன சரிம்மா சந்தோஷம் எங்களுக்கு சரியான சந்தோஷம் பிள்ளை வின் பண்ணினது வினி பேசாங்க அடுத்த முறை கட்டைக்க பேச அதான் அடுப்ப தான் போறீங்க அதான் சரி நீங்க காட்டுங்க அப்ப என்னண்டா இதான் எங்கட முதலாக அடித்த பட்டம். நீங்கள் நினைக்கலாம் இது முதலாக ஈஸியாக அடிச்சிட்டு இதுக்கு பின்னால் நிறைய சோக கதைகள் இருக்குது, அதோட கணக்காக ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நாங்கள் கொண்டே ஏற்றி பார்த்து கணக்கா இனியிலேண்டு ஒரு 5-6 தடவை உடைஞ்சிது பட்டம். பின்னால் உடைஞ்சி சைட்டால் உடைஞ்சி திருப்ப தம்பியாக்கள் அவங்கள கொண்டு தான் தொத்துகள் வச்சுக்கிச்சு ஏற்றி கடைசியாக ஃபைனல் ஒன்று பண்ணாங்க. ஃபைனல் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு இது ஒரு வேறு லெவலான பட்டம் உண்டு. இதுக்கு ஒரு கடைசி ஒரு 2.5 மாதம் இனியிலேருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் 2.5 மாதம் பின்னர் நாங்கள் வேலைக்கு போவோம், பில்டிங் வேலைக்கு போவோம். 9 மணிக்கு போய் 6 மணி தான் வேலையால் வந்து ஒரு 6 மணிக்கு உடனே கட்ட வலிக்கிடுவோம். உடனே கட்ட வலிக்கு கடைசி ஒரு 12 மணி தேலம்னாலும் 6 மணிலேருந்து 12 மணி ஆனால் கட்டுவோம் தொடர்ச்சியாக கட்டி தான் இந்த ஒரு பிரமாண்டமான ஒரு பட்டம் ஒன்று கட்டினாங்க. என்னென்னா இதில் ஒரு எங்களோட கராச்சி போல தான் பிரமாண்டமாக கட்டணும், அதோட இதுக்குள்ளால் கொண்டு வரணும். அந்த கேட்டுக்கு அங்கே கேட்டு கிடக்கு, அதுக்குள்ளாலையும் வெளியில் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த அளவு முதல்ல எடுத்துனாங்க, இந்த அளவும் இந்த உயரத்தையும் எடுத்துனாங்க. இதுக்குள்ளால் கட்டி பிரமாண்டமாக கொண்டு போகணும்டான். இந்த இதுக்குள்ளால் மட்டும் இதுலேருந்து 1 இஞ்சி அங்கேருந்து 1 இஞ்சி இப்போ எங்கள் பொடியங்களை சொல்லுவோம், பட்டங்களை கொண்டு வரவே சொல்லுவோம், இதில் முட்டக்கூடாது அதில் முட்டக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கட்டினாங்கள். இந்த தொழிற்பாடுகள் தெரியும் தானே. அதோட இந்த பட்டத்துக்கு முன்னுக்கு 2023 ஆகும் ஒரு ராவணாசுன்ற ஒரு பட்டம் கட்டினாங்க. அது ஒரு பெரிய ராகன் இருக்கும், அதுக்கு மேலே ராவணாசு இருக்கிற மாதிரி. அது சின்ன பிரச்சனையால் அது பட்டை போட்டியாண்டு கொண்டு ஏற்றினாங்க, அது வேறு இல்லை. அப்புறம் அந்த மன உளைச்சலுக்காகவே அடுத்த வருஷம் கட்டே இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் வண்ணாத்தி பூச்சி ஒன்று வாழ்க்கை வட்டம் ஒன்று ஒரு பட்டம் ஒன்று கட்டினாங்க. அது ஃபைனலாக ப்ரைஸ் கிடைச்சது. அதனை தொடர்ந்து தான் இந்த வருஷம் ஒரு பிரமாண்டமாக கட்டணும், அதோட தொழில்நுட்பமாக கட்டணும் இந்த பட்டத்தை கட்டினாங்க. முதற்கொண்டே ஏற்றினாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, காற்று போகிற சிஸ்டம். காற்று வர்ற காற்று முழுக்களும் வெளியில் போகணும். இதில் நான் இதுவரை காலமும் பட்டத்துக்கு கீழே வச்சுருப்பாங்க ஒரு பட்டத்துக்கு மேலே வச்சு வெளியில் கொண்டு போவாங்க. இப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம் என்றால், ஒரு குட்டி போகிற சிஸ்டம் தானே, குட்டி போகிற மேலேயும் வைக்கல, அது கீழேயும் வைக்கல, அது உள்ளே தான் வைக்கணும். உள்ளே வைக்க போனால் பட்டத்துக்கு உள்ளே ஒரு பட்டம் இருக்குது, 8 அடி பட்டம். அந்த வெயிட்டும் கூட காற்று பிடிக்கிற சிஸ்டமும் சரியாக இதில் இருக்க காற்று முழுக்களும் வெளியில் போகணும். வெளியில் போய்க்கல என்ன பிரச்சனை வரும் என்றால், அதில் பட்டு காற்று நின்று என்றால் பின்பக்கம் ஆடை வலிக்கிட்டு குத்தி விட்டுரும். அப்போ அதுக்கோரம் கவனித்து அதுக்கோரம் பார்த்து இதில் இருக்கிற முழுக்களும் பெற காற்று முழுக்களும் வெளியில் போகணும். அதுக்கோரம் இதையே உள்ளே இருக்க குட்டி பட்டத்தையே மிகவும் இனியிலேருந்து கஷ்டப்பட்டு தான் கட்டினது. அதுக்கோரம் காற்று முழுக்களும் போகிற சிஸ்டம். நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் உள்ள குட்டி பட்டத்தை. இது அங்கேருந்து வார காற்று முழுக்களும் வெளியில் போகணும். அப்படி காற்று வெளியில் போகாட்டி இந்த பட்டம் முடைக்கும். இது இனியிலேண்டு பெரிய ஒரு சவால். இதுக்கோரமே 1 மாதம் என கட்டினாங்க. இந்த பட்டம் உள்ளே வைக்கிறதுக்கே 1 மாதம் என கட்டினாங்க. இது பட்டம் ஏற்ற கொண்டு போகிறதுக்கே ஒரு 15 பேர் தேவை.
பட்டத்தை சரியாக ஏற்றி சரியாக உடைவுகள் இல்லாமல் கொண்டு வரக்கு 15 பேர் தேவை. அதுக்கப்புறம் உடனே கோவிக்கு அடித்தா கோவி கூட்டி கொண்டு வருவான் 2K பிடிங்களை. அது ஒரு பெரிய ஒரு நன்றி அவங்களுக்கு. கட்டி ஏற்றி எங்களுக்கு எல்லாம் வெற்றி எல்லாம் சரியாக நடந்த பிறகு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது. அப்பயே நினச்சிட்டோம் டப் கொடுக்குண்டு டப் எனக்கு எல்லா பட்டத்துக்கும் டப் கொடுக்க முடியாது அப்பயே தோணிட்டுது. படம் கொண்டு போய்க்கல வரைக்கல இல்லை கட்டைக்குள்ள ஏதாவது பிழைச்சிருக்குதா? கட்டைக்கில் நிறைய பிழைச்சிருக்கு. ஒரு பட்டத்தையே அந்த ஒரு குட்டி பட்டம் இருக்குல்லோ அதையே நாங்கள் ஒரு 5-6 தடவை கொண்டு ஏற்றினாங்க. இவரை ஒரு 5 தடவை கொண்டு ஏற்றினாங்க. இது 2 இன்ச்சு ஏற்றி ஒரு 5 தடவை ஏற்றினாங்க. அதுக்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய வெற்றி வந்தது. சரி, முடிவு அறிவிக்கிற நேரம் பட்டமெல்லாம் ஏறிட்டுது, முடிவு அறிவிக்கிற அந்த நேரம் எப்படி இருந்தது? அது என்னென்ன இப்பயும் சொல்ல எனக்கு வார்த்தை வர இல்லை. வட்டாம்பூச்சி மறந்தது தான். எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. எதிர்பார்ப்பு கடைசி 4 நாள் நித்திரையே இல்லை. இன்றைக்கு இப்போயும் 12 மணி ஆகிட்டு தாக்கும் 34 மணி நாட்கள் வந்தவொடனே அவ்வளோ பெரிய இது. மேடையில் போய் அந்த சங்கிலியை வாங்கின நேரம் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. பெரிய வெற்றி. 4 வருஷம் காத்திருப்பு. 4 வருஷம் நெச்சக்கூடிய பார்க்கையில் இப்படி ஒரு இது கிடைக்கும் உண்டு. நாங்கள் இது ஓகே, இதுவும் ஓகே. முதலாவது 3வது தான். அதுதான் அது தங்கத்துக்கு ஒரு நாங்கள் இதுன்ற இல்லை, தங்கத்துக்கு ஒரு நாங்கள் ஒரு அளவும் போட்டி போடுற இல்லை. அந்த பெருமை தான் முதலாவது. அதுக்கு ஒரு கணவர் போட்டி போட்டிருக்கணும். அதில் நானும் ஒரு ஆளாக இணைஞ்சிருக்கிறேன். முதலாவது பெரிய சந்தோஷம். பட்ட போட்டியில் யாருமே இந்த பட்டம் தொடர்பில் கவனம் செலுத்திருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த தூரம் எல்லாரையும் கவர்கிற விதமாக இல்லை. முதல் பார்த்த பட்டத்தை விட இந்த பட்டத்தில் தொழில்நுட்பம் கூடவாக இருந்தாலும் கூட வெற்றி பெற்றக்கூடிய அந்த பட்டம் 1ஆம் பரிசு எடுத்துச்சு. இது இவர்களுக்கு 3வது பரிசு பெற்று கொடுத்துச்சு. ஒரு பட்டம் கட்டினா சில வெற்றி வாய்ப்பு குறையுன்றதுக்காக 2வது பட்டம் கட்டியிருக்கணும். இதுக்கு பின்னாலேயும் கணக்கு இருக்குது. கொண்டு போய் உடைஞ்சு கடைசியில் முறிஞ்சு இது கட்டிடலான்னு சொல்லி கடைசி நாளைக்கு முதல் நாள் தான் செய்து அதை விட இந்த பட்டம் கட்டி கொண்ட ஏத்தைக்கு யாரோ காணொலி எடுத்து டிக்டாக்ல போட்டுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த பட்டத்தின் உருவத்தை எல்லாமே மாற்ற வேண்டிய ஒரு எல்லாம் வந்திருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. நான் அன்றைக்கும் சொல்லியிருப்பேன்னு சொன்னால் அந்த பட்டத்தை யாருமே காட்ட மாட்டோம். இரவில் ஒழிச்சு கொண்டு தான் ஏற்றி பார்ப்பினோம். அப்படி இருந்தாலும் கூட பகலில் நேர பிரச்சனை இந்த ஒரு காலநிலை சீரில்லாத காரணத்தினால முதல்ல ஏற்றி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டுது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய காணொலியால் இந்த பட்டத்தின் உருவத்தையே மாற்ற வேண்டிய நிலை வந்திருக்கு. இதை பற்றியும் இவர்கள் விரிவாக இந்த காணொலியில் சொல்லினோம். இந்த பட்டம் அந்த பட்டம் கட்டி கொஞ்சம் டைம் இருந்தோடையா கொஞ்சமாக கட்டின பட்டம் தான் இது. என்னென்னா இது நாங்கள் பட்டை போட்டி கொண்டு வைக்க இது ஒருத்தரும் பெருசாக கவனிக்க இல்லை. இந்த தொழில்நுட்பம் தான் நீலேண்டு அந்த பட்டத்தை விட இந்த பட்டத்தின் தொழில்நுட்பம் கூட. என்னென்றால் இதுக்கு இந்த பிளேன் தனியாக பறக்கும். பிள்ளையிலேருந்து பறந்த பிறகு அது இந்த கொடி வரும். முதல்ல நாங்கள் இது ஒரு இராணுவ வீரருக்கு நன்றி செலுத்துகிறத தான் கட்டினாங்க. இந்த அனத்த காலம் இடம்பெற்றதானே. அப்போ இதில் சாப்பாடு பொதியல் அது இதெல்லாம் வெளியில் ஏற்றுற மாதிரி தெரிஞ்ச கீழே இது சென்சார் மாதிரி ஒன்று கிடக்கும். அது கலர்ற மாதிரி. இது முதல் இதில் ஒரு இந்தியா கொடியும் ஒன்று கீறினாங்க. அதோட பின்னுக்கு நான் தெரியும் உங்களுக்கு பட்டம் பார்த்துருப்பீங்க. இதில் ஸ்ரீலங்கா கொடி வந்தது. அதுக்கு பின்னுக்கு இந்தியா கொடி கீறினாங்க. அதே மட் பண்ண தான் இருந்தாங்க. அப்புறம் இது இந்த பட்டத்துக்கு கொஞ்சம் வெயிட் கூடினது. வெயிட் கூடினா பிரச்சனை பட்டம் ஏறி இருக்கும். அப்புறம் தற்சமயம் ஏதாவது இதுக்கு ஏதாவது இந்தியா கொடிக்கு ஏதாவது ஸ்ரீலங்கா கொடிக்கு ஏதாவது வெயிட் கூடினதால் அருந்து விட்டால் அது ஒரு கௌரவ பிரச்சனையாக போயிடும் தான் நாங்கள் இதையே ஆட் பண்ணி விட்டு நாங்கள். இது கையால் கீறினதா முழுக்களும் ஃபுல்லாக கையால் தான் கீறினது. இது இன்னும் படிவாக இருந்தது. இப்போ கசங்கி இருக்கிறபடியால் கொஞ்சம் இதாக கிடக்கு. முழுக்களும் கையால் தான் அவங்க பொடியங்கள் நாங்கள் கீறி கொடுக்க, அவங்க தம்பி கீறி கொடுக்க முழுக்களும் கையால் தான் கீறினது. இதில் என்ன தொழில்நுட்பம் என்றால் முதலாவது ஒரு டைமிங். இந்த ஒரு டைமிங்கில் இந்த பட்டம் கலந்து போகும். பிறகு இன்னொரு டைமிங்கில் கீழே இருக்கிற ஒரு 6 அடி 5 அடியில் கீழே ஜாயிண்ட் ஆகும். பெருசாக ஒரு சென்சார் மாதிரி. அந்த சென்சார் தான் எங்கள் அனத்தை நடந்திருக்குன்னு பார்த்துட்டு பிளேன் மேலே போகும். பிறகு மேலே போனால் பிறகு இந்த ஒரு டைமிங்கில் அப்புறம் மேலே போய் கொஞ்சம் நேரத்தில் கொடி வெளியில் வரும். கொடி வெளியில் வந்தால் பிறகு இந்தியாவில் ஒரு டைமிங் கிடக்கு. அந்த டைமிங்கில் இதில் இருக்க சாப்பாடு உணவு பொதியல் மருத்துவ பொதியல் ஒன்று கீழே விழும்.
அதான் செஞ்சினாங்க. அந்த படத்தை விட இது கொஞ்சம் தொழில்நுட்பம் கூட, ஆனால் கொஞ்சம் டைம் இல்லாதபடியால் பெயிண்டிங்கில் நான் கவனம் செலுத்த இல்லை. பெயிண்ட்டு நான் பெருசாக அடிக்கல, நார்மலாக அடித்து போட்டு இந்த இப்படி ஒரு இழுவை, இப்படி ஒரு இழுவை, இப்படி ஒரு இழுவை தான். டிசைனும் பெருசாக போட இல்லை. அதனால் இந்த படத்தை ஒருத்தரும் பெருசாக கவனிக்கலை. நீங்கள் வந்தவொடனே நீங்கள் பார்த்து அதில் பேட்டி எடுத்த நீங்கள், ஆனால் வேறு ஒருத்தரும் பெருசாக கவனிக்க இல்லை. முதல்ல நாங்கள் இதை இன்னும் ஒரு கூட இப்போ 4 தொழில்நுட்பம் 5வது தொழில்நுட்பம் ஒன்று ஆட் பண்ணினாங்க. இது ஒரு பட்டம், இது ஒரு பட்டம், இந்த ஒன்று கலர்ற மாதிரி, இதுவும் ஒன்று கலர்ற மாதிரி செஞ்சினாங்க. அப்புறம் கொஞ்சம் டைமுகள் இல்லாதபடியால் நாங்கள் அந்த படத்தோட மினக்கட்டபடியாக இதுக்கு நான் பெருசாக இது கொடுக்காபடியாக இதை 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒண்டாயிரத்தியாச்சு. எந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு தங்கப்பதக்கத்தை எடுத்து யோசிச்சுருங்க? எங்கடா அதுதான் மெயின் பட்டம் தான். அதுக்கு தான் கஷ்டப்படுறாங்க இல்லைன்ட்டு. அது கொஞ்சம் டைம்கள் இருக்கிற டைமில் கட்டினது. இந்த பிளேன் இருக்குல்லோ, இந்த பிளேனே கனடா கொண்டு ஏற்றினாங்க. இந்த கொடியை வச்சு ஏற்றிக்கலையும் சிக்கல் கொடுத்தா அதையும் வச்சு ஏற்றிக்கலையும் கணக்கு 5 தடவைக்கு மேலே இந்த பிளேனை ஏற்றினாங்க. இதுக்கும் கஷ்டப்பட்டது தான். இது கடைசி ஒரு 4 நாள் இருக்க தான் கொண்டு ஏற்றி பார்த்தினாங்க ஆகும். அதுக்கு அப்புறம் மலை பெயிண்ட் அடித்தது. இது ஒரு அந்த பட்டம் இல்லாட்டி காற்றுகள் பிரச்சனை என்றால் இந்த பட்டத்தை கொண்டு குரம் கட்டினது. இந்த கட்டைக்குள்ள எனக்கு பொடியங்க சப்போர்ட்டால் தான் அந்த பட்டம் கட்டி 2 பேர் ஒரு ஆள் நின்றால் அந்த புரி டைம் சரி இந்த பட்டத்தை கட்டு அப்படின்னு சொல்லி விடுறது தான். விட்டு தான் இந்த பட்டம் உருவானது. இது வேறு பட்டங்கள் வந்த பட்டத்தை பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ பிரமாண்டமாக இருந்தது. இது ஒரு பிரமாண்டம் இல்லாமல் சாதித்தது 3வது இடம் பெற்றதென்றால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். பட்டத்தின தொழில்நுட்பம் வந்து என்ன எல்லாமே அவர் சொல்லிட்டார். அதை விட நாங்கள் மேலே அவர் கூட இருந்ததா என்ன சொல்கிறேன்டா, பட்டம் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஐடியா போட்டு கட்டுறேன்ட்டு ஐடியா கேட்ட மாதிரி வேறா. இப்போ நாங்கள் பட்டம் அப்படி எந்த லெவலில் கட்டணுமென்ட்டு நினைக்கிறோமோ ஏற்றப்போ பட்டம் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அப்போ நாங்கள் நினைச்சி பட்டத்தை இதே மாதிரி தான் கட்ட போகிறோம்னு நினைச்சி ஒரு பட்டத்தை கட்டிடலாது. அப்போ நாங்கள் ஏற்ற பட்டம் வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ஐடியா கொடுக்கும். அப்போ என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு பட்டம் இதுதான் கட்ட போகிறோம்ட்டா, அந்த 1வது பட்டம் வந்து எங்களுக்கு குட்டி போடுறதான் பிளான் போடுறேன். இப்போ அதோட கணக்காக பிளானில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஏற்றி அந்த பிளானுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் ஏற்ற தான் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ இந்த லேண்ட் ஆகிறதுக்கு இந்த லாஸ்டிக் வைக்கணும், கீழே ஸ்மூத்தாக லேண்ட் ஆகிறதுக்கு இந்த பைப் வைக்கணும். அப்போ அப்படி கொஞ்சமாக அந்த பட்டங்கள் ஏற்ற தான் எங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சது. இல்லை என்ன சொல்ல வரேன்டா, இப்போ நாங்கள் ஒரு திட்டமிட்டு வந்து ஒன்றையும் செய்ய முடியாது. அந்த ப்ராக்டிஸ் எடுத்து தான் திருப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா நாங்கள் முழுமைப்படுத்த முடியும். மற்றபடி சொல்கிறதுக்கு அப்புறம் கட்டைக்கு எப்படி இருந்தது ஒரு நாளும் கஷ்டம்தான். நாங்கள் இவ்வளோ கணக்கு இவ்வளோ மூங்கிலன்னு முதலே வச்சுட்டோம். கட்ட தான் தெரியும். போய் உடைஞ்சி பட்டம் போய் உடைஞ்சி திருப்ப வந்து கடைசி வரைக்கும் மூங்கில் சீவணும் இறந்து நாங்கள். கடைசியில் மூங்கில் கொஞ்சம் தட்டுப்பாடாக போயிட்டுது. ஓகே ஒரு மாதிரி கட்டி முடிச்சிட்டோம். முடிவறி இருக்கிற நேரம் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தான். நான் எங்களுக்கு ஷோராயிட்டு நம்பிக்கை பட்டம் ஏறினோடனே கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு ஓகே ஃபஸ்ட் டைமே ஏறி ஓகே அந்த கடலேருந்து இழுக்கும் போதே நினைச்சிட்டேன் ஓகே வேறு பட்டங்கள் பெருசாண்டு நல்ல பட்டங்கள் இருந்தது. ஓரளவு நம்பிக்கை எங்களுக்கு முதலே அதுதான் முதல்ல கவர்மெண்ட்டு நம்பிக்கை வந்துட்டு அந்த படம் தான் முதலாவது. இந்த முறை இப்போ நாங்கள் எல்லாமே எங்களோட ப்ரொஃபஷன் வந்து கடலோடி வாழ்க்கை தான். இவர் இப்போ 2-3 நேரம் கப்பல் போயிட்டு வந்துட்டார். இப்போ நாங்கள் 2 நேரம் தான் போகிறோம். இவர் இல்லை ஒரு ஆள். இப்போ அவரும் படிச்சுட்டு நிற்கிறார் வலிக்கிடுவார். இப்போ நானும் சில வலிக்கிட்டுருவேன். அடுத்த முறைக்கு யார் ஒரு ஆள் இருந்தாலும் நார்மலாக ட்ரை பண்ணுவோம். 3 பேரும் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 5 வட்டம் வேண்டாம், 5 கொஞ்சம் பிரமாண்டமாக கொண்டு வருவோம். எங்களுக்கு இடம் பிரச்சனை என்ன இட பிரச்சனை 3 படத்தையும் காட்டிட்டு நாங்கள் வைக்கலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் மலைக்கு அதுக்கு இன்னொரு ஆள் இருக்கார் வந்து அவர் கப்பல் போயிட்டார். அவர் கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அவர்கிட்ட பேர் துளசி, அடுத்த ரஜிதன், அவரும் கப்பல்ல எல்லாருமே கடலோடி. ஒரு மாதம் ஹெல்ப் பண்ணி போட்டு தான் கப்பல் இருந்தவர். எல்லாம் தெரியுமா சிக்னல் இல்லாத டைம்ல மெசேஜ் பண்ணி கொண்டு இந்த மாதிரி கேட்டு கொண்டு தான் இருந்தவர். இப்படி எல்லாரும் ஒரு ரெண்டு எல்லாம் செட் அமைஞ்சா ஒரு அடுத்த முறை கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு 5 வட்டம் வேண்டாம். 5 வட்டம் கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் செய்வோம். உண்டா சும்மா வெளியாக்கள் நெப்பிடும். இது என்ன சும்மா ஒரு பட்டத்தை ஏற்றி கொண்டு இதானட்டு. ஆனால் சும்மா ஒரு சின்ன தொழில்நுட்பம் தான். காட்டுண்டையில் கேட்டால் சுழற நாடி தான் இவ்வளோ தொழில்நுட்பம் பாருது. ஆனால்
அதில் எப்படின்னா இதே ஒரு சின்ன ஒரு இதுதானே பட்டம் தானே எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த காலத்தில் இது ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பெருசாக நினச்சி கொண்டு இருக்கணும் எல்லாம் நினைப்பினோம். ஆனால் இதை ஏற்றே தெரியும் எந்தெந்த பக்கத்தால் காற்று போகுது இது காற்று போகிறதுக்கு சமமான இடைவெளியில் விடணும். நாங்கள் இது நார்மலாக இல்லை, இது சமமான இடைவெளியில் விட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி பட்டம் மசைஞ்சு சாடாது, வால் இல்லாத பட்டம் தானே. அப்போ அங்காலஞ்செல்லாம் சாடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி முச்சி அதுக்கேற்ற மாதிரி காற்று இடைவெளி போகணும், அதெல்லாம் கவனிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். ஏற்றி பார்த்து தான் இது முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அடிக்கணும் பண்ணுற குறிக்கோளோட இறங்கினான் இந்த களத்துலேயே. என்றால் என்ன போன முறை ராமநாசன் ஒரு பட்டம் கட்டி அது பெருசாக கட்டி பெரிய இழப்புண்டு எங்களுக்கு. அதுக்கு ஒரு 80க்கு மேலே அதுக்கு விட்டுட்டோம். அதோட அந்த டைமில் அப்படி விட்டுட்டோம், வேண்டாம் அதோடையே உடைஞ்சிட்டோம் பெருசாக. அவன் பட்டத்தையெல்லாம் உடைச்சி கிடச்சி கடுப்பில் இப்படி வரையிலன்னு உடைச்சிட்டு. அப்போ இதுக்காண்டியே இந்த முறை அப்படி தான் 2-2.5 மாதத்துக்கு போலே ஃபஸ்ட்டாக அடிக்கணுன்றக்காண்டியே பெரிய பிளானோட இறங்கினாங்க. இப்படி குட்டி வருமாண்டு நான் பிளானை போட்டு ஸ்டார்டிங்கில் ஏற்றும் போது சரி வரையில, பட்டம் ஏற்றும் போது கலண்டொன்றும் வரையில. பிறகு திருப்பெல்லாம் உடைஞ்சு 2-3 நேரம் ஏற்றி பார்த்தோம், வேறவே இல்லை. பிறகு கடைசியாக ஒரு 10 நாளுக்கு முதல் தான் ஏற்றி கொண்டு போய் எல்லாம் கலண்டெல்லாம் சரியாக வந்துட்டு பிறகு பெயிண்ட் அடிக்க ஒழிக்கிட்டோன்னு 3-2 தான். பிறகுதான் நாங்கள் 2வது பட்டம் கட்ட வலிக்கிட்டாங்க. இப்படி டப்பாண்டு பிளானை போட்டு ஒரு பட்டம் கட்டினா இப்படி வந்த பட்டம் காற்று குறைய வந்துச்சுன்னா இந்த பட்டங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இந்த பட்டத்தை தொடங்கினாங்க. இந்த பட்டம் நார்மலாக சின்ன ஒரு பிளான் மாதிரி தான் தொடங்கினாங்க. பிறகு இந்த பட்டத்துக்கு 2-3-4-5 செட்டப் மற்றது இது அது வேறையாக கலர்ற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணாங்க. ஏற்றியெல்லாம் பார்த்தோம், அது சரி வரையில. அப்போ இடையில வீடியோலாம் லீக் பண்ணி இந்த படத்தை இந்த வீடியோவெல்லாம் லீக் பண்ணிட்டாங்க. அது ஒரு இது மாதிரி போட்டுது. டிக்டாக் யாரோ எடுத்தவங்க நாங்கள் கவனிக்கலை. பகல் டைம்லாம் டைம் போட்டுது. முதல் நாள் 2 நாளுக்கு முதல் தான் பட்டம் கொண்டு போய் ஏற்றினாங்க. வீடியோ நைஸாக எடுத்து போட்டுட்டாங்க. அதுவும் வியூஸ் வந்துட்டு கணக்கா. சரி பிறகு திருப்ப இந்த பட்டத்தை தனித்தனியாக ஏற்றுற பிளான் போட்டது. பிறகு டப்பண்டு முதல் நாள் இரவு தான் டப்பண்டு திருப்பி எல்லாம் பொருத்தி எல்லாம் செட் பண்ணி இப்படி கொண்டு வந்துனாங்க. இந்த பட்டம் நீங்கள் பார்க்க வடியில்லாம தான் இருக்கும். தொழில்நுட்பத்தில் அந்த படத்தை விட இது உச்சகட்டம். தொழில்நுட்பம் தான் செயற்பாடுகள் இருக்கோ. இந்த பட்டம் இருக்கு ஏற்றினாங்க சரியோ. இந்த பட்டம் அப்படியே முன்பக்கம் அப்படியே சிதைஞ்சிட்டு அப்படியே முன்பக்கம் இல்லையே இல்லை. சரி ஏற்ற போனாம்லாம் யோசிச்சோம். பிறகு டப்பாண்டு நானும் வெற்ற தம்பியும் வசியுண்டு அவனும் வந்து ஃபுல்லாக எல்லாம் திருப்பெல்லாம் 5 மணி தொடங்கி ஒரு 10 மணி போல தான் எல்லாம் திருப்பெல்லாம் கட்டி ஒட்டி போட்டோம். அந்த படத்தை எல்லாம் கட்டி முடிப்பாங்க. நாங்க அப்படியே கைவிட போறாங்க வந்து பார்க்க அவங்க முடிச்சு வச்சிருந்தாங்க, ஒட்டக்கூடிய மாதிரி முடிச்சு வச்சிருந்தாங்க. பிறகு அந்த இரவா முழிச்சிருந்து முதல் நாள் தான் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அப்படியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்படி 14 இது வச்சு நாங்கள் பட்டம் ஏற்றுக்க 4-5 தான் கீழே விழுந்தது. மிச்செல்லாம் கொழுவுப்பட்டு நின்றுட்டு இடையிலேயே. அது பிரச்சனை இல்லை. பெரிய ஒரு வெற்றி தான். பெரிய வெற்றி வேறான் எல்லாம் பிளான் எல்லாம் போட்டு லோக்கல்லாம் பரசூட் வந்ததுதான் எனக்கு ஓடி பிரச்சனை. இது ஐடியா வந்தது 14 வந்திருக்கும். எல்லாம் தட்டுப்படுறதுன்னா நல்லபடியா வந்திருக்கு. இது நாங்க குண்டு போடுற பிளான் எல்லாம் செஞ்சுனாங்க. என்ன இந்த வானத்துல குண்டு போடுறது, அதுக்கு பிறகு வெளியில மாத்தியாச்சு. பரிசு 1வது 3வது 1 பவன் 1/2 பவன். சந்தோஷம்.